அமரன் தான் நல்லா இருக்கு, கங்குவா முக்கியம் தான் இருக்கு. தான் பெருசா எக்ஸைட்டிங்கா இல்லை, யூஸ்வலான கேமியோ தான். ரொம்ப அப்படியே முழிச்சு ஆஹா ஓஹோன்னு சொல்ற அளவுக்குலாம் கேமியோ இல்லை, யூஸ்வலா தான் இருந்தது. மாறன் ரவி பார்த்துட்டு சில பேர் படம் வருவாங்க. இப்போ நான் அந்த படத்தை பார்த்துட்டு ப்ளூ சட்டை ரவி எப்படி சொல்றாருன்னு பார்க்கணும்னு தோணும். இந்த மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் எனக்கு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. சூர்யா ஏன் இந்த படத்தை ஒத்துக்கிட்டாருன்னு எனக்கு தெரியல. சூர்யா கம்பேக் தான், அவரு நல்லா நடிச்சிருக்காரு, அவரு நல்லா பண்ணியிருக்காரு. அவரு ஃபுல் எஃபர்ட் கொடு, அவர் இல்லைன்னா அந்த படமே வந்து சுத்தமா ஓடி இருக்காது. அவரு ஏதோ படத்தை தாங்கி பிடிச்ச மாதிரி அவர் மட்டுமே கடைசி வரைக்கும் எடுத்துட்டு போறாரு. அது அவர் நல்லா ஒர்க் அவுட் பண்ணியிருக்காரு. ஆனா பெருசா வந்து ஜஸ்டிஃபை அவரு கம்பேக்கு வந்து ஜஸ்டிஃபைங்கா இல்லைன்னு தோணுது. ஏன்னா அவரோட கரியரை வந்து கெடுக்கிறதுக்குன்னே இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட், இந்த மாதிரி ஒரு கதை, சத்தியமா இதை வந்து ரசிச்சு பாக்குற மாதிரியே இல்லை. அதை ஏதோ ட்ரை பண்ணியிருக்காங்க, பட் அது ரொம்ப ரொம்ப எவ்வளோ கிரிஞ்சா போகணுமோ அவ்வளோ கிரிஞ்சா போயிட்டு 9:20 படம் ஆரம்பிச்சு 10 o'clock வரைக்கும் அந்த ஒரு ஹீரோயினை காமிக்கிறாங்க. பக்கா கிரிஞ்சு. அது எத்தனை பேருக்கு இந்த படம் புரிஞ்சுதுன்னு எனக்கு தெரியல. ஒரு படம் பிலோ ஆவரேஜா தான் இருக்கு. மேக்கிங் நல்லா இருக்கு, டெக்னிக்கலி படம் நல்லா இருக்கு, எல்லா டிபார்ட்மெண்ட்டும் நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஸ்கிரிப்ட், ஸ்டோரி, ஸ்க்ரீன் பிளே இதெல்லாம் ரொம்ப வீக்காக இருக்குது. லைஃப்லெஸ் ஸ்டோரி, ஸ்க்ரீன் பிளே பெருசாக ஒரிஜினலாக இல்லை. ஒரு ஆவரேஜ் தமிழ் கமர்ஷியல் ஃபிலிமுக்கும் ஒருபடி கீழே தான் இருக்குது. அதனால பெருசாக கனெக்ட் ஆகல. கதை வைஸ் ஆமாம், ஒரு அந்த பாஸ்ட்டுக்கும் ப்ரெசென்ட்டுக்கும் ஒரு கனெக்ட் ஒன்று இருக்கணும்ல. என்ன விதமான கனெக்ஷன் இருக்குங்கிறத இவங்க எஸ்டாப்ளிஷே பண்ணலை. அநேகன் படத்தில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக சொல்லியிருப்பாங்க இப்படி அவங்க பாஸ்ட்டை கனெக்ட் பண்ணுறாங்கன்னு. ஆனால் இதுக்கு வந்து கனெக்ட் எதுவுமே இல்லை. மேபி செகண்ட் பார்ட்டில் அதை எக்ஸ்பிளைன் பண்ணலாம். நான் ஃபர்ஸ்ட் பார்ட்டில் அப்போ மண்டே பிக்சரே பார்க்குறது இங்கே ஒரு எக்ஸ்பிளேஷன் கொடுக்கல. அந்த கனெக்ட் பெருசாக இல்லை, அது தேவையும் இல்லைன்னு நினைக்கிறேன். இவங்க கங்குவானுங்கிற ஒரு கேரக்டர் மட்டுமே வச்சு ஒரு ப்ராப்பர் பீரியடிக் ஃபிலிமே பண்ணியிருக்கலாம். எதுக்கு இந்த ப்ரெசென்ட்னு தெரியல. 3D நல்லா இருக்கு, விஷுவல்ஸ் நல்லா இருக்கு, டாப்பும் நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால 3D கொஞ்சம் ஓகேவா தான் இருக்கு, பார்க்கறதுக்கு ஒர்த்தாக இருக்கு. ஆனால் கதை ஸ்கிரீன் பிளே நல்லா இல்லைன்னா நீங்கள் என்ன 3D பண்ணாலும் 5 வருஷம் படம் எடுத்தாலும் நல்லா இருக்காது பார்க்கறதுக்கு. கல்கியாவது கொஞ்சம் பரவாயில்ல போல இருக்கு, அதை விட மோசமா இருக்கு. தயவுசெய்து இதே மாதிரி எடுத்தாங்கன்னா சூர்யாவோட மார்க்கெட் தான் போகும். ஸோ இந்த மாதிரி கதைகளை அவாய்ட் பண்றது நல்லது. ஃபேண்டசி பேஸ் பண்ணது ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் லேக் இருக்கு, செகண்ட் ஹாஃப் வந்து ஓகே ஒர்க் அவுட் ஆயிருக்கு கொஞ்சம். இது நம்ம சிவா சார் படம் மாதிரி இருக்கா, நம்ம சூர்யா படம் மாதிரி இருக்கா? சிவா சார் படம் மாதிரி தான் இருக்கு. 3D தேவையா? 3D இருந்தது நல்லதுங்க, ஆக்சுவலா நல்லது. 3D இருந்தனால ஓரளவுக்கு வந்து ஏதோ படத்தை வந்து நல்லபடியா பாக்குற மாதிரி இருக்கு. 3D இல்லைன்னா இது எப்படி ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு எனக்கு தெரியல. 3D நல்லா இருக்கு ஆக்சுவலா, அந்த எஃபெக்ட்ஸ் நல்லா இருக்கு. டெக்னிக்கல்ஸ்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. இன்னும் வந்து இந்த சிஜிஎஸ் வந்து ஒரு சில இடத்துல ஒர்க் அவுட் ஆயிருக்கு, ஒரு சில இடத்துல பெருசா ஒர்க் அவுட் ஆகல. சிஜிஐ வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் படம் நல்லா இருந்திருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒரு 4.5 மணி நேரம் ஓடிட்டு இருக்கும் ப்ரோ, ரொம்ப லென்த்தாக போயிட்டு இருந்தது. செகண்ட் ஹாஃப் வந்துட்டு ஒரு டைவர்ஷன் இருக்கு, சர்வைவல் த்ரில்லராக மாத்திட்டாங்க கொஞ்ச நேரத்துக்கு. அப்புறம் மறுபடியும் இந்த ஒரிஜினல் கதைக்குள்ள வந்து படத்தை முடிக்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் சோம்பேறி ஆயிட்டோம், அவ்வளவுதான். அந்த விஷயம்லாம் சூர்யா பண்ணியிருக்காரு. பிரசன்ட்ல நடக்கிற நிறைய விஷயங்கள்ல சூர்யாவோட சாம் தெரியுது, சூர்யாவோட ஆக்டிங் எல்லாம் வந்து தெரியுது. ஆஸ் யூஷுவல் அவர் எல்லா படங்களையும் அவர் கொடுக்குற பாடி லாங்குவேஜ் மாதிரி அதே ஸ்டைல் எல்லாம் கொடுத்துருக்காரு. கார்த்தி சார் என்ட்ரி இன்டென்ஷனலா கேமியோ அவங்க கொடுத்தா நல்லா இருக்கும், இந்த படத்துக்கு ஒரு ஹைப் கிரியேட் ஆகும்னு கொடுத்த மாதிரி. இல்ல ரோலெக்ஸ் அளவுக்கு இல்ல, ரோலெக்ஸுக்கு வந்து வேற லெவல்ல ஒரு ஹைப் இருந்தது. இந்த கேமியோ வந்து எதிர்பார்த்தது தான். கண்டிப்பா கார்த்தி கேமியோ கொண்டு வந்தா இதுக்கு ஒரு ஹைப் கிரியேட் ஆகுங்கிறதுக்காக இன்டென்ஷனலா பண்ண மாதிரி இருக்கு. யூசுவல் சிறுத்தை சிவா படம் எப்படி ப்ரோ இருக்கும்? நீங்க எப்படி இருக்கும் எதிர்பார்க்குறீங்களோ அதே மாதிரி தான் இருக்கும். என்ன ப்ரோ? சினிமாட்டோகிராஃபி எல்லாம் நல்லா இருக்கு, ஸ்டண்ட் சீக்வன்ஸ் நல்லா இருக்கு, சாங் பிளேஸ்மெண்ட் எதுவுமே பெருசாக ஒர்க் அவுட் ஆகல. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே 3 பாட்டு கிட்ட வந்துருது, டைம் வளர்க்கறதுக்கு போட்ட மாதிரி இருக்கு. ஸோ இந்த படம் 2 பாட்டாக எடுக்கிறாங்க, எதுக்கு 2 பாட்டுனே தெரியல. ஏகப்பட்ட சீன் வந்து ஒரு க்ரொக்கடைல் ஃபைட் சீன் ட்ரெயிலர் பார்த்துருப்பீங்க, அதெல்லாம் படத்துக்கு தேவையே இல்லை. டைம் வளர்க்கறதுக்காக நிறைய சீன்ஸ் இருக்கு, அதெல்லாம் நீங்க தூக்கிட்டு இந்த படத்தை ஒரே பாட்டில் முடிச்சிருக்கலாம். எதுக்கு 2 பாட்டு? எல்லாம் ஹைப் கொடுத்துட்டு இருக்காங்க. அது எனக்கு ரொம்ப வர பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி ஆயிடுச்சு போல. எங்க போனா 1500 கோடி அடிக்கும், 1500 கோடி அடிக்குமா, அப்படி என்னதான் இந்த படத்துல போய் பார்ப்போம்யா அப்படின்னு ஒரு பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜியாவே யூஸ் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் இல்லை, இவங்க எதிர்பார்த்ததுல பாதி ஒரு மணி. ஆமா தெரியும். ஆமா ரோஹிணி தேட்டர்ல போடவே இல்லை, அமரம் தான் ஓடிட்டு இருக்கு. ஆமா இல்ல ப்ரோ, அது டிஸ்ட்ரிபியூட்டருக்கும் தியேட்டர் ஆபரேட்டர்ஸ்க்கு ப்ராப்ளம் நான் பார்த்தேன். அது நம்மளால சொல்ல முடியாது, அதுக்கு படத்துக்கு சம்பந்தம் இல்லை. ஏன்னா அமரன் நல்லா போயிட்டு இருக்குல்ல, இவங்க ரிலீஸ் டேட் இது பிரச்சனையா இருக்கு. அமரன் நல்லா போயிட்டு இருக்கு, நான் முந்தா நேத்தி பார்க்கும்போது ஹவுஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு. 3D ஒர்த்தர் புரியல. பார்ட் 2 வேணான்னு இருக்குங்க, லீடு கொடுத்துருக்காங்க, ஆனா கண்டிப்பா வேண்டான்னு இருக்கு. எனக்கு வந்து பார்ட் 2
படம் ஓரளவுக்கு கிளைமேக்ஸ் முடிஞ்சிருச்சு, படம் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் வரும்போது பாட்டு லீடு ஐயோ இன்னும் படம் முடியலையாங்கிற மாதிரி இருக்கு. பாட்டு லீடு கொடுத்துருக்காங்க, ஆனா எனக்கு தெரிஞ்சு அது தேவைப்பட்டிருக்காதோ அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் இருக்கு. ரொமான்ஸ் இருக்குங்க. இன்டென்ஷனலா வந்து தீஷா பட்டாணி வந்து உள்ள கொண்டு வந்து ரொமான்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு இது சீன் ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு வந்து நிறைய கிளாமர் சீன்ஸ் கொடுத்து நடிக்க வைக்கணும் அப்படின்னு நினைச்சிருக்காங்க. ஆனா வந்து பெருசா அவங்களுக்கு வேற எந்த ரோலுமே கிடையாது. ஜஸ்ட் அந்த ஒரு பாட்டுக்கு வந்துட்டு போவாங்க, அவ்வளவுதான். பெருசா அவங்களுக்கு காமெடி வந்து ரெட்டன் கிங்ஸ்லி ஒரு சீன்ல வருவாரு, யோகி பாபு ஒரு சீன்ல வருவாரு. காமெடி அவங்க வர சீன்ஸ் வந்து கொஞ்சம் என்டர்டெய்னிங்கா இருக்கு, எங்கேஜிங்கா இருக்கு. இல்ல 2000 கிட்ட போகும்னு சொல்லியிருக்காங்க. 2000 அடிக்குமா எனக்கு தெரியல. 1000 கொஞ்சம் வாய்ப்புகள் இருக்குன்னு எனக்கு தோணுது. ஆனா இப்போ வந்து ஸ்கிரீன்ஸ் வந்து அமரன், லக்கி பாஸ்கர் அந்த மாதிரி படங்கள் ஆக்குபை பண்ணிருக்கறனால ஸ்கிரீன்ஸ் வந்து கிடைக்குமா என்னன்னு தெரியல. அதனால கொஞ்சம் டவுட் தான்.